டிகோட் த வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட். இரண்டு முக்கியமான செய்திகளை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். JFK என்று அழைக்கப்படக்கூடிய ஜான் எஃப் கென்னடியினுடைய மரணம், அது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய புதிய ஆவணங்கள். அதேபோல் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் 5 நிமிடங்களில் சார்ஜ் செய்ய முடியுங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது BYD. அதுதான் இன்றைக்கு டெஸ்லா நிறுவனத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த இரண்டு பற்றிய செய்திகளையும் விரிவாக பார்க்கிறேன். My fellow citizens of the world, ask not what America will do for you, but what together we can do for the freedom of man. நாடு நமக்கு என்ன செய்தது என்று பார்க்காமல் நாட்டிற்கு நாம் என்ன செய்தோம் என்று பார்க்க வேண்டும் என்று இந்த முக்கியமான வாக்கியத்தை வரலாற்றில் இடம்பெற வைத்தவர் JFK என்று சுருக்கமாக அழைக்கப்படுபவர் அமெரிக்காவினுடைய 35வது அதிபர் ஜான் எஃப் கென்னடி. அமெரிக்க அதிபர்களிலேயே மிகவும் பிரபலமானவரும் கூட. அமெரிக்க அதிபராக அவர் மிகச்சரியாக 1000 நாள்கள் வரைதான் பணியில் இருந்தார். முதல் ரோமன் கத்தோலிக்க அதிபராக இருந்தார். இளம் வயதிலேயே அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். அப்படின்னு ஜான் எஃப் கென்னடி பற்றி நிறைய சொல்லலாம். 62 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்து போன கென்னடியினுடைய வாழ்க்கை இன்றைக்கும் பேசப்படுவதாக இருப்பதற்கு அவருடைய மரணமும் ஒரு காரணம். பதவியில் இருக்கும்போது சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரே அமெரிக்க அதிபர் கென்னடி தான். ஒரு த்ரில்லர் சினிமாவுக்கு ஈடானது கென்னடியினுடைய படுகொலை. அமெரிக்க அதிபர்கள் வானளாவிய அதிகாரம் கொண்டவர்கள். அவர்களுடைய பாதுகாப்பு என்பது சாமானியர்களுடைய கற்பனைக்கும் எட்டாதது. ஒரு அதிபரை பாதுகாக்க சுமார் 300 அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இத்தகைய ஒரு பாதுகாப்பையும் மீறி கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்டது எப்படி என்பதுதான் இன்று வரை தொடர்ச்சியாக எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. 1963ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி டெக்சஸ் மாகாணத்தின் டாலஸ் நகரம் நண்பகல் 12:30 மணி அளவில் அத்தனை பேர் கூடியிருக்கக்கூடிய, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய சூழலில் மனைவி ஜாக்லின் கென்னடியோடு தேர்தல் பரப்புரைக்கு சென்று கொண்டிருந்தார் JFK என்று அழைக்கப்படக்கூடிய ஜான் எஃப் கென்னடி. அப்போதுதான் இந்த படுகொலை சம்பவம் நிகழ்த்தப்பட்டது. மக்களை சந்திப்பதற்காக JFK தன்னுடைய வாகன அணிவகுப்பில் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று வந்த தோட்டா அவருடைய தொண்டையை துளைத்து சென்றது. இந்த அதிர்ச்சி சம்பவத்தினால் அவரோடு சென்ற அத்தனை பேரும் உறைந்து போய் இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய மனைவி ஜாக் கென்னடியும் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் சில மணித்துளிகள் அங்கே இருந்த சூழலும், அதேபோல் அவரோடு அந்த மாகாணத்தினுடைய ஆளுநருக்கும் ஒரு துப்பாக்கியினுடைய குண்டினுடைய அந்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக பாதுகாப்புக்கு சென்ற வீரர்கள் அங்கே இருந்த அத்தனை கட்டடங்களையும் சுற்றி பார்த்தார்கள். ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது. அங்கே பல கட்டடங்கள் உயர்ந்த கட்டடங்களாகவும் கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான ஜன்னல்கள் கொண்டதாகவும் இருந்தது. எனவே எங்கிருந்து இந்த தோட்டா வந்தது என்கிற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில தான் அதிபரை கொன்ற ஹை ப்ரொஃபைல் கிரிமினல் ஆஸ்வால்ட் அவரை இந்த காவல்துறை பிடிக்கிறது. அவருடைய பாதுகாப்புக்கு சென்றிருந்தவர்கள் பிடிக்கிறார்கள். அங்கே ஒரு துப்பாக்கி இருந்து அந்த துப்பாக்கியை அவர் பயன்படுத்தினார் என்பதாகத்தான் இந்த குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆஸ்வால்ட் கைது செய்யப்பட்டார். அதிபரை கொன்ற ஹை ப்ரொஃபைல் கிரிமினல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது ஜாக் லியோன் ரூபி என்ற இரவு விடுதி உரிமையாளர் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்படுகிறார். கென்னடியினுடைய மரணத்திற்கு பிறகு அந்த மரணத்திற்கான பழிவாங்குவதற்காக இந்த கொலையை அவர் செய்தார் என்பதுதான் அப்போது சொல்லப்பட்ட செய்தி. ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய பல்வேறு கருத்துக்களில் வெவ்வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதனால்தான் அந்த படுகொலையில் என்ன நடந்தது என்கிற முக்கியமான ஆவணங்கள் வெளிப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கு. இதுக்கிடையில் JFK-னுடைய அந்த படுகொலைக்கு பிறகு ஜான்சன் அதிபராக வருகிறார். JFK-னுடைய கொலை குறித்து விசாரணை நடத்துவதற்கு வாரன் கமிஷனை நிறுவுகிறார். அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த எல் வாரன் அவருடைய ஆணையத்திற்கு தலைமை தாங்குகிறார். அந்த ஆணையத்துக்கு 1964ஆம் ஆண்டு அறிக்கை வெளியிட்ட ஆணையம் லீ ஹார்வே ஆஸ்வால்ட் தான் தனியாக திட்டமிட்டு கென்னடியை கொன்றார் அப்படின்னு இந்த ஆணையத்தினுடைய அறிக்கை குறிப்பிடுகிறது. ஆஸ்வால்டை கொன்றவர் கென்னடியினுடைய கொலைக்கு பழி தீர்க்க
அதனை செய்ததாகவும் தன்னுடைய அறிக்கையில் அந்த வாரன் கமிஷன் முடித்து கொண்டது. இந்த நிலையில்தான் 60 ஆண்டுகளுக்கு மேலாக JFK-னுடைய படுகொலை சம்பவத்தில் மறைக்கப்பட்ட பக்கங்கள் என்ன, அவை வெளியிடப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் அவருடைய சந்ததியினரால அதேபோல வேறு சில ஆராய்ச்சியாளர்களாலேயும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது. நீதிமன்றங்களிலும் கூட இது முக்கியமான இடத்தை பெற்றது. நீதிமன்றங்களுடைய அறிவுறுத்தலும் கூட வந்த நிலையில்தான் JFK படுகொலை தொடர்பாக 63,000 பக்கங்கள் கொண்ட திருத்தப்படாத ஆவணங்களை தற்போது வெளியிட்டிருக்கிறது ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு. A lot of people are waiting for this for years, for decades. And everything will be revealed. Okay? 63,000 பக்கங்கள் கொண்ட இந்த ஆவணங்கள்ல என்னவெல்லாம் புதிதாக இருக்கின்றன என்கிற கேள்வியோடு ஒட்டுமொத்த அமெரிக்காவும் JFK-னுடைய படுகொலை, அதில் நடந்த உண்மை என்ன, மறைக்கப்பட்ட பக்கங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஆர்வத்தோடு பலரும் இந்த ஆவணங்களை பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். நேரடியாக இப்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள்ல புதிய கருத்துக்கள், நேரடியான குற்றச்சாட்டுகள் அல்லது மறைக்கப்பட்ட உண்மைகள் அப்படின்னு எதுவும் இல்லை என்றாலும் கூட தற்போது வரை இந்த 48 மணி நேரத்தில் இன்னும் கூடுதலாக ஒவ்வொரு வரியாக ஒவ்வொன்றாக ஆராய்ச்சியாளர்களும் செய்தியாளர்களும் பத்திரிகையாளர்களும் ஊடகங்களை சார்ந்தவர்களும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இப்போது வந்திருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஊடுருவி சென்று பார்த்தால் திருத்தப்படாத புதிய ஆவணங்கள் கையை காட்டுவது அமெரிக்காவினுடைய சீக்ரெட் அமைப்பான CIA. மேலும் விசாரணை ஆணையம் கென்னடி கொலையில் ஒருவர் மட்டுமே ஈடுபட்டிருந்தார் அப்படின்னு கூறப்பட்ட நிலையில் சம்பவத்தின் போது 2வது நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கென்னடி உயிரிழந்திருக்க கூடும் என சூசகமான தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. நேரடியான குற்றச்சாட்டாக வரவில்லை, ஆனால் மறைபொருளாக இப்போது வந்திருக்கக்கூடிய ஆவணங்களில் வந்திருப்பதாக தெரிகிறது. கென்னடியின் வாகன அணிவகுப்புக்கு முன்னால் அமைந்திருந்த ஒரு புல்வெளி மேட்டிலிருந்து வந்த தோட்டா அவரை கொண்டிருக்கலாம் என ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆனால் இதற்கு மாறாக கென்னடியை கொன்றதாக கைதான ஆஸ்வல்ட் டெக்சஸ் பள்ளி கட்டிடத்தினுடைய 6வது மாடியில் இருந்துதான் பிடிபட்டார். அங்கிருந்து தான் அந்த தோட்டா வந்தது என்பதுதான் அவர் கைது செய்யப்பட்ட போது காவல்துறை சொன்னது. ஆனால் உடனடியாக அவரும் கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்டதற்கான காரணமாக சில முக்கியமான அம்சங்களும் பேசப்படுகின்றன. அவருடைய கொலைக்கு பின்னால், அவருக்கு பின்னால் இருந்தவர்கள் அடையாளம் தெரியக்கூடாது அல்லது அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்கள் வெளிவந்து விடக்கூடாது என்பதனால் அவர் கொல்லப்பட்டார் என்றும் பேசப்படக்கூடிய சூழலில் தான் இந்த ஆவணங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. மேலும் படுகொலை சம்பவத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் ஆஸ்வல்ட் மெக்சிகோவினுடைய சோவியத் யூனியன் மற்றும் கியூபா நாடுகளுடைய தூதரகங்களுக்கு சென்று வந்துள்ளார் அப்படிங்கிறத இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த ஆவணங்கள் வெளிப்படுத்துகின்றன. இதனை CIA கண்டுபிடித்திருந்த போதும் உரிய நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகத்தான் இப்போ வந்திருக்கிற ஆவணங்களில் குறிப்பிடப்படுகின்றன. இது ரொம்ப முக்கியமான புள்ளி. சோவியத் யூனியனோடு தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிறது ஏன் இங்கே முக்கியத்துவம் பெறுகிறதுனா, கியூபா, சோவியத் யூனியன் உள்ளிட்ட இடதுசாரி சிந்தனை கொண்ட ஆட்சிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டில் அப்போது அமெரிக்க அரசு இருந்தது. JFK இருந்தார் அப்படின்னா சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இந்த ஆவணத்தினுடைய இந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியும் கவனிக்க வேண்டியதாக மாறுகிறது. தற்போது வெளியிடப்பட்டுள்ள ஆவணங்களில் காணப்படும் மற்றொரு ஆச்சரியமான விவரம் என்பது ஆஸ்வல்டினுடைய துப்பாக்கி சுடும் திறமை பற்றியது தான். ஏன்னா சோவியத் யூனியனில் ஆஸ்வல்ட் இருந்த காலத்தில் அவர் KGB-யினுடைய கண்காணிப்பில் இருந்தார். KGB-ங்கிறது சோவியத் யூனியனுடைய உளவு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய கண்காணிப்பில் இருந்ததாகவும் துப்பாக்கி சுடும் பயிற்சியின் போது அவர் திறமையற்றவராக இருந்தார் அப்படிங்கிறது தான் அறிக்கையில் சொல்லப்படுது. அதனால தொலைதூரத்திலிருந்து 6வது மாடியிலிருந்து எப்படி சரியாக JFK-வை இவர் சுற்றிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட இந்த ஆவணங்கள் மூலமாக எழக்கூடியதை தவிர்க்க முடியல. இலக்கு தவறாமல் எப்படி அதிபரை கொண்டிருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இந்த ஆவணங்கள் எழுப்புகின்றன. நீதிபதி ஏர்ல் வாரன் ஆணைய கூற்றின்படி பார்த்தோம்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, வாரன் கமிஷன் அமைச்சிருந்தாங்க. அந்த கூற்றின்படி பார்த்தா ஆஸ்வால்டை கொன்ற ஜாக் லியோன் ரூபிங்கிறவர் கென்னடியினுடைய கொலைக்கு பழிவாங்கியதாக கூறியது. ஆனால் புதிய ஆவணங்களில் ஜாக் லியோன் ரூபி பல சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்ததாகவும் அதனால் ஆஸ்வால்ட் பல பெரிய உண்மைகளை கூறுவதற்கு முன்னதாகவே அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதாகவும் இப்போது வந்திருக்கக்கூடிய ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்னமும் மறைப்பொருளாக இருக்கக்கூடிய அல்லது ரகசியமாக இருக்கக்கூடிய கென்னடியினுடைய படுகொலையின் மறைக்கப்பட்ட பக்கங்களை தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகள் தொடர்கின்றன. அதில் தான் இப்போது வந்திருக்கக்கூடிய ஆவணங்களில் இருக்கக்கூடிய கேள்விகள் முக்கியத்துவம் பெறுகின்றன.
கென்னடி படுகொலை செய்யப்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு சோர்னோ அப்படிங்கிற நபர் பிரிட்டிஷ் தூதரத்துக்கு எழுதின கடிதத்தில் ஆஸ்வால்டுடைய திட்டம் குறித்து தான் அமெரிக்க துணை தூதரிடம் தெரிவித்து விட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஆஸ்வால்ட் சோவியத் யூனியனிலிருந்து அமெரிக்கா திரும்பியதும் கைது செய்யப்படவோ கண்காணிக்கப்படவோ இல்லை. இதுவும் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது. இது மட்டுமல்ல, 1962ஆம் ஆண்டு டிசம்பர் மற்றும் 1963ஆம் ஆண்டு ஜனவரி மாதங்களுக்கு இடையில் மெக்சிகோ சிட்டியில் சோவியத் யூனியன் மற்றும் கியூபா நாடுகளுக்கு அந்த நாடுகளுடைய தூதரங்களுக்கு இடையே நடந்த உரையாடல்களை CIA ஒட்டு கேட்டிருக்கு. அப்படி ஒட்டு கேட்ட ஆவணங்கள்லையும் இது கூறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனவே கென்னடியினுடைய படுகொலை குறித்து முன்கூட்டியே CIAக்கு தெரிந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் விவாதமும் சமூக வலைத்தளங்களில் இப்போது எழுந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. இன்னொரு முக்கியமான அம்சமும் இந்த ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். கென்னடியுடைய நெருங்கிய நண்பர் ஆர்த்தர் அவர் என்ன சொல்றாருன்னா, CIA எப்படி அமெரிக்காவினுடைய நிர்வாகத்தில் தலையிடுகிறது, அமெரிக்காவின் நட்பு நாடுகளினுடைய அரசியலில் எப்படி குழப்பத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு அவர் கென்னடிக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் கடிதம் எழுதியிருந்தார். இந்த கடிதங்களையும் ஆவணங்கள் சுட்டி காட்டுகின்றன. இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றக்கூடிய 63,000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களில் இவையெல்லாமும் இடம்பெற்றிருக்கின்றன. கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்ட சிறிது நேரத்தில் வாஷிங்டன் டிசியிலிருந்து வெளியேறிய கேரி தன்னுடைய நண்பர் ஒருத்தருடைய நியூஜெர்சி வீட்டில் தஞ்சம் புகுந்தார். கென்னடியோடு முரண்பட்டிருந்த CIAவை சேர்ந்த ஒரு சிறு குழு தான் அவரை கொன்னிருக்கலாம் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய நண்பர்கிட்ட கூறியிருக்கிறார். ஆண்டர்ஹில் முன்னாடியே தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. கைது செய்யப்பட்ட ஆஸ்வால்ட் கொலையில் சிக்க வைக்கப்பட்டவர் அப்படின்றதும் அவர் சொன்னது. சரி, அவர் சொன்னதுனால இது சரியாயிடுமாங்கிற கேள்வி எழுந்தா அதுக்கு பிறகும் ஒரு மர்மம் இருக்கிறது, ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. என்ன அந்த குழப்பம்னா, தன்னுடைய நண்பர்கிட்ட கேரி இதை குறிப்பிட்டார் இல்லையா, 2 மாதங்கள் கழித்து கேரி ஆண்டர்ஹில் வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் துப்பாக்கி காயங்களோடு இறந்து கிடந்தார். இந்த சம்பவம் தற்கொலை அப்படின்னு முடித்து வைக்கப்பட்டது. இதெல்லாம் தான் அமெரிக்க வரலாற்றில் கருப்பு பக்கங்களாக இருக்கின்றன. கென்னடியினுடைய அந்த படுகொலையின் பின்னால் இருக்கக்கூடிய மறைக்கப்பட்ட பக்கங்களில் இதுவும் ஒன்றாங்கிற கேள்வியை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, சிகாகோவில் செயல்பட்டு வந்த மாஃபியா கும்பல் ஒன்று CIAனுடைய ரோக் ஏஜென்ட்ஸோடு இணைந்து கென்னடியை கொலை செய்திருக்கலாம் எனவும் இதற்காக கியூபாவை சேர்ந்த பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளித்திருக்கலாம் என்றும் சிகாகோவுடைய தொலைக்காட்சி ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. இப்படி பல மர்மங்கள் கென்னடியுடைய அந்த படுகொலையை ஒட்டி விலகாத புதிராகவே தொடர்ந்து பல 10 ஆண்டுகளாக நிலவி வரக்கூடிய சூழலில் தான் ட்ரம்போட அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ராபர்ட் F. கென்னடி அவர் தன்னுடைய மாமாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மத்தை விளக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதுவும் ஒரு காரணம். இப்போது இந்த 63,000 பக்கங்களாக வந்திருக்கக்கூடிய ஆவணங்கள், இந்த ஆவணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற அடுத்தடுத்த தகவல்களும் வரும் நாட்கள் இன்னும் கூடுதலாக வரலாம். எப்படி இருந்தாலும் அமெரிக்க வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பிடித்தவர், 1000 நாட்கள் மட்டுமே ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் F. கென்னடியுடைய இந்த படுகொலை அப்படிங்கிறது ஒரு மர்மம் நிறைந்த பக்கங்களாக தொடரக்கூடிய நிலையில் தான் இந்த ஆவணங்கள் வெளிவந்திருக்கின்றன. இப்போது வந்திருக்கக்கூடிய ஆவணங்களில் முதல் 48 மணி நேரத்தில் வரக்கூடிய செய்திகளாக ஆவணங்களை பார்க்கக்கூடிய ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது என்பது இதில் பெரிய பாம்ஷெல் மெசேஜ் அப்படின்னு எதுவும் இல்லை. ஆனால் நிச்சயமாக கூடுதல் தகவல்கள் இருக்கின்றன. ஆஸ்வால்ட் பற்றிய கூடுதலான தகவல்களும் இந்த சம்பவங்கள் பற்றிய கூடுதலான தகவல்களும் இருக்கின்றன. இதை கொராலேட் பண்ணி பார்க்க முடியும், இதை ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி பார்க்க முடியும் அப்படிங்கிற இடத்தை குறிப்பிட்றாங்க. இந்த ஆவணங்கள் அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகம் முழுக்க உற்று நோக்கக்கூடியதாக மாறியிருக்கிறது. BYD பில்ட் யுவர் ட்ரீம்ஸ், இந்த வார்த்தைகள் இப்போது உலகம் முழுக்க கவனிக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. ஒரு நிறுவனத்தினுடைய பெயர் தான். மின் வாகனங்களை, மின்சார கார்களை உற்பத்தி செய்யக்கூடிய BYD நிறுவனம் புதிய அறிவிப்போடு வந்திருக்கிறது. அந்த அறிவிப்பு தான் இன்றைக்கு உலகம் முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக மின்சார வாகன உற்பத்தியில் புதிய புரட்சியாக இது மாறுமா அப்படிங்கிற கேள்வி உண்டாக்கி இருக்கிறது. பில்ட் யுவர் ட்ரீம்ஸ், BYD அப்படின்ற இந்த வார்த்தைகள் 3 எழுத்து அப்படிங்கிறது மின்சார வாகனங்கள் உற்பத்தியில் மிக முக்கியமான இடத்தை பெற்ற ஒரு நிறுவனம். சீனாவை சார்ந்தது. அமெரிக்காவினுடைய எலான் மஸ்கினுடைய டெஸ்லாவை போன்று அதற்கு இணையான ஒரு வர்த்தகத்தை கொண்ட ஒரு நிறுவனம் BYD. மின்சார வாகனங்கள் அதிகமாக பயன்பாட்டுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில்
இப்போ நம்ம வந்து இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில் நம்ம மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுடைய அந்த மின் வாகனங்களை பற்றியெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்படி மின்சார வாகனங்கள் மீது அதிக ஈர்ப்பு வரக்கூடிய காலகட்டங்களில் BYD நிறுவனம் ஒரு பெரிய முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. புதிய 2 வாகனங்களை அவங்க மார்ச் 25ஆம் தேதி மார்க்கெட்டில் விடுறாங்க. இந்த நிறுவனம் 1000 கிலோவாட் வரை பேட்டரி சார்ஜிங் வேகத்தை கொண்ட முழு மின்சார கட்டமைப்பான ஆல் எலக்ட்ரிக் ஆர்கிடெக்சர் சூப்பர் பிளாட்ஃபார்மை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1000 கிலோவாட் சார்ஜிங் திறனுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு அமைப்புங்கிறது 5 நிமிடங்களில் காரோட பேட்டரியை முழுமையாக சார்ஜ் செய்திடும். நீங்கள் ஒரு பெட்ரோல் அல்லது டீசல் நம்ம ஃபில் பண்ணுற அந்த நேரத்தில் காரை சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு வேகமாக வந்திருக்கிறதுனால இது உலகம் முழுக்க மிக முக்கியமாக ஆச்சரியமாக கவனிக்கப்படக்கூடிய செய்தியாக மாறி இருக்கிறது. 5 நிமிடத்தில் நீங்கள் வந்து சார்ஜிங் செய்துட்டிங்கன்னா அந்த காரோட ரேஞ்ச் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் 470 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ரேஞ்சு, அதாவது ஒரு முறை சார்ஜ் செய்தால் 470 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க முடியும். ஒரு SUV வெஹிக்கிளை அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. BYDக்கு போட்டி நிறுவனமாக இருக்கக்கூடிய டெஸ்லாவுடைய தற்போதைய சார்ஜிங் கெப்பாசிட்டி என்ன தெரியுமா? 500 கிலோவாட். அவங்களுடைய சார்ஜிங் ஸ்பீடு வந்து 500 கிலோவாட் தான் இருக்குது. சூப்பர் சார்ஜர்களை நாம் உருவாக்கி வச்சுருக்கோங்கிறது தான் டெஸ்லாவுடைய சிறப்பம்சமாக இருந்தது. எலான் மஸ்கருடைய பெருமையாகவும் அதுதான் இருந்துச்சு. மிக வேகமாக சார்ஜிங் செய்யக்கூடிய ஒரு வாகனத்தை நாங்கள் டெஸ்லா வாகனத்தை, மின் வாகனத்தை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து BYD 1000 கிலோவாட் அப்படின்னு வந்துட்டாங்க. அப்போ 2 மடங்கு வேகமாக சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்குது. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு வர்த்தகத்தில் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. வர்த்தகத்தில் மட்டுமல்ல, மின் வாகன பயன்பாட்டிலையும் கூடுதலான வாகனங்களை வாங்குவதற்கு அனைவரும் தயாராகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. டெஸ்லாவுடைய சூப்பர் சார்ஜர்கள் 15 நிமிடங்களில் சார்ஜிங் முடித்து 275 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னா, இப்போது இந்த BYDயினுடைய வாகனங்களில் நீங்கள் 5 நிமிடத்தில் சார்ஜ் செஞ்சிட முடியும், 470 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் BYD அறிவிப்பு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பாக மாறி இருக்கிறது. மின்சார கார்கள் சந்தையில் அடுத்தடுத்து புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்து வரக்கூடிய நிலையில் இது ரொம்ப கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்றாகவும் மாறி இருக்கிறது. மின்சார வாகனங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அதுக்கான சார்ஜிங் ஃபெசிலிட்டி தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். எத்தனை இடங்களில் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்போ சீனா அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, சீனா முழுவதும் 4000 இடங்களில் அதிவேக பேட்டரி சார்ஜிங் நிலையங்களை நிறுவப் போவதாக BYD நிறுவனம் சொல்லுது. அதுக்கு அந்த அரசு ஆதரவை தரக்கூடிய நிலையிலும் இருக்கிறது. BYD நிறுவனம் பற்றி பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனுடைய எவ்வளவு பெரிய ஒரு நிறுவனமாக இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் வந்து இந்த நிறுவனத்தை உருவாக்கியவர் முதல்ல ஒரு பேட்டரிகளை தயாரிக்கக்கூடிய இடத்துல தான் அவர் தன்னுடைய தொழிலை தொடங்கினார். அதுக்கப்புறம் 2003 தான் இந்த BYD நிறுவனம் கார் உற்பத்தியில் அவர் இறங்கினார். இந்த வாகன தொழிற்சாலை இருக்குல்ல, 32,000 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ளது. அப்படின்னா நீங்கள் பாருங்கள், 32,000 ஏக்கர் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய இடமாக இருக்கும் அப்படின்னீங்கன்னா, இது 8 பகுதிகளாக கொண்ட இந்த கட்டுமான பணிகள் இப்போ நடைபெற்று இருக்குது. 32,000 ஏக்கர் பரப்பளவு என்பது அமெரிக்காவினுடைய சான் பிரான்சிஸ்கோவை விட பெருசு. ஒப்பீட்டளவில் சான் பிரான்சிஸ்கோ 30,016 ஏக்கர் பரப்பளவையே கொண்டது. அப்படின்னா பாருங்கள், அதை விட கூடுதலான இடத்துல இந்த உற்பத்தி மையத்தை BYD தொடங்குகிறது. அதே போல் கூடுதலான பணியாளர்களையும் வைத்திருக்கிறது BYD. கடந்த பிப்ரவரி மாதத்தில் தான் அவங்களுடைய 60,000 பேர் புதிதாக பணிக்கு எடுத்தாங்க. இன்னும் கூட 20,000 பேரை பணியமர்த்துவதற்கு இந்த நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது. சர்வதேச அளவில் BYD நிறுவனத்தினுடைய கார்கள் விற்பனை முன்பை விட பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. இதை நான் முன்னாடியே குறிப்பிட்டேன். பிப்ரவரி மாதத்தில் மட்டும் இந்த நிறுவனம் 3,18,000 மின்சார கார்களை விற்பனை செய்திருக்கிறது. இந்த நிறுவனத்தினுடைய விற்பனை வளர்ச்சிங்கிறது 161% இருக்கிறது. அதே வேளையில் சீன சந்தையில் டெஸ்லா நிறுவனத்தினுடைய விற்பனை 49% சரிவை கண்டுள்ளது. ஜெர்மன், பிரான்ஸ் அப்படின்னு ஐரோப்பிய நாடுகளும் கனடாவும் டெஸ்லா கார்களை புறக்கணிக்க தொடங்கியிருக்கிறாங்க. BYD அந்த இடங்களுக்கு வருமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. தாய்லாந்து, மெக்சிகோ, சிலி, தென்கொரியா, மலேசியா, ஹாங்காங், ஜப்பான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் டெஸ்லா கார்களை விட BYD கார்களுடைய விலை மிகவும் குறைவாக இருக்கிறதுனால BYD கார்களுடைய விற்பனை அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறதும் வர்த்தகம் சம்பந்தமான செய்தி. இப்போ இந்தியாவில் இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்திய சந்தையில் BYD கார்கள் இந்த 1000 கிலோவாட் இருக்கக்கூடிய இந்த கார்களை அறிமுகப்படுத்தினால் 5 நிமிடங்களில் நம்ம சார்ஜிங் ஃபெசிலிட்டி செய்திட முடியுமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்தால் அது இப்போதைய நிலையில் சாத்தியமில்லை அப்படிங்கிற தகவல்களை இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியினுடைய எக்ஸ்பர்ட்ஸ் குறிப்பிட்றாங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய சார்ஜிங் கெப்பாசிட்டிங்கிறது 3.3 கிலோவாட்லேருந்து 200 கிலோவாட் வரைக்கும் தான்
நாம் வந்து இப்போ சார்ஜிங் செய்கிற அளவுக்கு கிரிட்லேருந்து நமக்கான பவர்ஸ் கொடுக்க முடியும். 1000 கிலோவாட் சார்ஜிங் அப்படிங்கிறதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸை நாம் இன்னும் உருவாக்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. ஒருவேளை பிஒய்டியினுடைய இந்த 1000 கிலோவாட் சார்ஜிங் அந்த பவர் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டியோட எஸ்யூவி வந்தாலும் கூட இங்கே அந்த சார்ஜிங் என்பது அதற்கான கால அளவு என்பது கூடுதலாகத்தான் இருக்கும். இப்போதைய சூழலில் நாம் இன்னும் கூடுதலான சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸை சீனாவில் இவங்க பிஒய்டி நிறுவனம் தான் உருவாக்குறாங்க. அதே போல் தேவையின் அடிப்படையில் அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் கூடுதலான மின்வாகனங்கள் வரும்போது சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் கூடுதலாக வரலாம். அதே போல் இந்த கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்திய சந்தையிலும் மின்வாகனங்களுடைய அந்த பங்குங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். இதுவும் கூடுதலாக இருக்கிறது. வரும் காலம் ஒருவேளை மின் வாகனங்களுக்கான காலமாக மாறுகிறதா அப்படிங்கிறதையும் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது.